தமிழகத்தில் நடந்த பொற்கால ஆட்சி, மகத்தான திட்டங்கள், கல்வி புரட்சி, தொழில் வளர்ச்சி, சிறப்பான ஆளுமை, மாணவர்களுக்கு இலவச கல்வி, மதிய உணவு திட்டம், இவை எல்லாவற்றையும் நினைக்கும் போது நம் சிந்தையில் உதிக்கும் உருவம்தான் கருப்பு காந்தி கர்ம வீரர் காமராசர். எளிமை, நேர்மை, தூய்மை, இதுவே இவரின் தாரக மந்திரம். இவர் படிக்காத மாமேதை, அதனால் தான் கல்வியே சிறந்த ஆசான் என்பதை உணர்ந்தார். அதனாலேயே தன் நாட்டு குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை தந்தார். கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும். சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை. அனைவருக்கும் கல்வியும் உழைப்பும் போதுமானது என்பது கர்ம வீரரின் வரிகள். இவரது ஆட்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருந்தது. இந்த பெருந்தலைவர் மதுரை மாவட்டம் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் என்ற தம்பதிக்கு பிறந்தவர். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் காமாட்சி. ஆனால் இவரது தாய் இறக்கும் வரையிலும் இவரை ராசா என்றே அழைத்தார். நாளடைவில் மருவி காமராசு என்றானது. இவருக்கு நாகம்மாள் என்று ஒரு தங்கையும் உண்டு. காமராசருக்கு தன் தங்கையிடம் அன்பும் பாசமும் அதிகம். சிறு வயதிலிருந்தே அமைதியும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் கொண்டவர். தனது பள்ளி படிப்பை சத்திய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். தனது 6ஆம் வகுப்பில் தனது தந்தையை இழந்தார். அதனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தனது தாயின் தம்பியான கருப்பையா நாடார், அதாவது தனது தாய் மாமன் வைத்திருந்த துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் தினமும் நூலகங்களுக்கு செல்வது, செய்தித்தாள்களை வாசிப்பது, அரசியல் கட்சி தலைவர்களின் மேடை பேச்சை கேட்பது போன்றவற்றில் அதிக ஈடுபாடு காட்டினார். அவர் அப்படி துணிக்கடையில் வேலை செய்தபடியே தேச தலைவர்களின் பேச்சால் பெரிதும் கவரப்பட்டார். அப்படி அவரை முதலில் கவர்ந்தவர் பே. வரதராசுலு நாயுடு அவர்கள்தான். அவரால் அவருக்குள் சுதந்திர வேட்கை உருவானது. தன்னை சுதந்திர போராட்டங்களில் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். வைக்கம், உப்பு சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்களில் எல்லாம் கலந்து கொண்டு தன் பங்கை தேசத்திற்காக ஆற்றினார். 1920ஆம் ஆண்டு தனக்கு 16 வயது இருக்கும் போது இந்திய நேஷனல் காங்கிரஸில் முழு நேர ஊழியராக சேர்ந்தார். காங்கிரஸில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டதால் கட்சி பேரணிகளில் கலந்து கொண்டு சிறைக்கும் சென்றார். அவரது இத்தகைய ஈடுபாட்டை கண்ட கட்சித் தலைவர்கள் காமராசரை கட்சியின் செயலாளராக நிர்ணயித்தனர். 1930ஆம் ஆண்டு நடந்த உப்பு சத்தியாகிரகத்தின் ஒரு பகுதியாக சி. ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வேதாரண்யத்தை நோக்கி நடந்த திரளணியில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு கல்கத்தா அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதற்கு அடுத்த ஆண்டே காந்தி இர்வின் என்னும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். 1939ஆம் ஆண்டில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் 1940ஆம் ஆண்டில் விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறையில் இருக்கும் போதே விருதுநகர் நகராட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் விடுதலையாக 9 மாதங்கள் ஆன நிலையில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் செய்த முதல் வேலை தனக்கு அளித்த தன் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததுதான். அதற்கான காரணத்திற்கு அவர் என்ன பதில் அளித்தார் தெரியுமா? இந்த பதவியில் என்னால் முழுமையாக பணியாற்ற முடியாத நிலையில் அதில் ஒட்டி கொண்டிருப்பது தவறு என்று விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் அமலில் இருந்த பின்தங்கிய சமுதாயத்தினருக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் கம்யூனல் ஜிஓ செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வழங்க கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதை காமராசர் நன்கு உணர்ந்தார். பிரதமர் நேருவிடம் சொல்லி அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டு வரவும் வித்திட்டார். அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த சில மாதங்களிலேயே 1951ஆம் ஆண்டு அதில் திருத்தம் கொண்டு வர காரணமாக இருந்து பின்தங்கிய சமுதாய மாணவர்கள் கல்வி வேலை வாய்ப்புகளில் பெற்று வந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்தவர் காமராஜர். இதனால் அவரை முதல் திருத்தத்தின் மூலவர் என்று தமிழகம் போற்றி பாராட்டி அழைத்து பெருமிதம் கொண்டது. சுமார் 12 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்து தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு பெரும் செல்வாக்கை பெற்று தந்தார். 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காமராஜர் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சரானார். அன்றிலிருந்து 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 9½ ஆண்டு காலம் 9 அமைச்சர்களோடு எளிமையான நேர்மையான ஆட்சியை நடத்தினார். அன்றிலிருந்து ஆரம்பமானது தமிழகத்தில் பொற்கால ஆட்சி. குலக்கல்வி ஒழிப்பு, பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிக்கூடங்கள், இலவச கல்வி, இலவச மதிய உணவு, புது புது தொழிற்சாலைகள்,
தொழிற்கல்விகளுக்கு முக்கியத்துவம் என பல மகத்தான திட்டங்களை கண்டது இந்த தமிழகம். சொல்லப்போனால் மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் தமிழகத்தில் நடந்தது என்றால் அது காமராஜர் ஆட்சியில்தான் என்று கூறினார் தந்தை பெரியார். 1966ஆம் ஆண்டு ஜெய்ப்பூரில் காங்கிரஸ் மாநாடு நடந்தது. வாய் வார்த்தைக்காக மட்டும் இல்லாமல் மக்களின் நலனுக்காக ஓர் உரையை நிகழ்த்தினார். அதில் மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்கும் தொழில்களை நிறைய தொடங்க வேண்டும் என்றார். இந்த உரைதான் இந்திய பொருளாதார துறையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதேபோல் தமிழகம் முன்னேறும் வகையில் தொழில் புரட்சியும் நடந்தது. சென்னை பெரம்பூரில் ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை, சென்னை கிண்டியில் இந்துஸ்தான் டெலி பிரிண்டர் தொழிற்சாலை, ஊட்டியில் இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, திருச்சி திருவெரும்பூரில் உயர் அழுத்த கொதிகலன் தொழிற்சாலை அன்றிலிருந்து அமைய 750 ஏக்கர் பட்டா நிலமும் 2400 ஏக்கர் புறம்போக்கு நிலமும் வழங்கப்பட்டன. 1951ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 71ஆக இருந்த நெசவாலைகளின் எண்ணிக்கை 1962ஆம் ஆண்டின் முடிவில் 134ஆக பெருகியது. அதேபோன்று கூட்டுறவுத்துறையில் 100 ஆலைகள் தொடங்கப்பட்டன. சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை 3லிருந்து 8ஆக உயர்ந்தது. இவற்றின் உற்பத்தி 1,27,500 டன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்திற்காக நீர்ப்பாசன திட்டங்களையும் மேற்கொண்டார். அவற்றின் பயனாக கீழ் பவானி திட்டம், மணிமுத்தாறு திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், ஆரணியாறு திட்டம், அமராவதி திட்டம், வைகை திட்டம், சாத்தனூர் திட்டம், கிருஷ்ணகிரி திட்டம், 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காவிரி கழிமுக வடிகால் திட்டம் ஆகியவை உருவாகின. காமராசர் முதல்வராக பதவியேற்ற 1954 முதல் 1955ஆம் ஆண்டில் தமிழகத்தின் பட்ஜெட் தொகை ரூபாய் 47.18 கோடி. அவர் 1962 முதல் 1963ஆம் ஆண்டு கால பகுதியில், அதாவது அவர் பதவி விலகிய போது ரூபாய் 121.81 கோடியாக மாறியது. இதன் பின்னணியில்தான் அவரின் மகத்தான காரியங்களை காமராசரின் ஆட்சியில் கண்டது தமிழ்நாடு. இவர் பல பெயர்களுக்கு சொந்தக்காரர். ஈவேரா பெரியார் அவர்கள் பச்சை தமிழன் என்றும் பிரதமர் நேருவால் மக்கள் தலைவர் என்றும் அழைக்கப்பட்டார். காமராசர் ஒரு தலைவராக தன்னை எண்ணாமல் மக்களோடு மக்களாய் வாழ்ந்தவர். மக்களுக்கிடையில் வேறுபாடின்றி ஆட்சி செய்தவர். முதல் தடவை இவர் பதவி ஏற்றவுடன் அவருக்கான சைரன் ஒலியுடன் கூடிய பாதுகாப்பு கார் புறப்பட்டது. அதை உடனே இறங்கி தடுத்தார். நான் உயிரோடு இருக்கும் போது எதற்காக சங்கை ஊதுகிறீர்கள் என்று கேட்டவர் காமராசர். முதல்வராக பொறுப்பேற்ற முதல் நாளில் கோப்புகளை பார்க்க அமரும் போது 2 வரிசையில் கோப்புகள் அடுக்கப்பட்டிருந்ததை கண்டார். இது என்ன வரிசை என்று கேட்க, முதல் வரிசை முக்கியமானவை, 2ஆம் வரிசை முக்கியமற்றவை என்று சொல்லவே, முதல்வருக்கு அனைத்து கோப்புகளும் முக்கியமானவைதான், இவை அனைத்தையும் நான் உடனுக்குடன் பார்த்து அனுப்ப வேண்டும் என்றார். அவரை பார்க்க வரும் IAS அதிகாரிகள் முன்பே அவரது வீட்டை கடந்து செல்லும் மக்களிடம் நலம் விசாரிப்பார். அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் சொல்லுங்கள் என்று கேட்டு அவர்கள் சொல்வதை உன்னிப்பாக கவனிப்பார். எந்தெந்த ஊரில் எந்தெந்த தியாகிகள் வாழ்கின்றார்கள், அவர்களின் பெயர் என்ன என்பதை அறிந்து வைத்திருந்தார். ஒருமுறை முன்னாள் முதல்வரான குமாரசாமியின் திருவுருவ படத்தை திறப்பதற்காக பிரதமரான நேரு ராஜபாளையத்திற்கு வந்திருந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அந்த பகுதியில் வசிக்கும் போராட்ட தியாகியாக பெருமாள் ராஜா என்பவர் அவ்வழியாக வரும் பிரதமருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அதற்கான பட்டியலில் இவரின் பெயரும் இடம்பெறவில்லை. இருந்தும் இவர் மாலை அணிவித்தே தீருவேன் என்று எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் உடன் இருந்தவர்கள் எல்லாம் வேண்டாம், தங்களின் பெயர் பட்டியலில் இல்லாத போது மாலை அணிவிப்பதால் ஏதாவது இன்னல்கள் ஏற்பட போகிறது என்று எச்சரித்தனர். அப்போது அவ்வழியாக நேரு மற்றும் அவருடன் காமராசர் இருவரும் வருவதை தயக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். தயக்கத்தோடு கையில் மாலை வைத்துக் கொண்டிருந்த தியாகியை கண்ட காமராசர் உடனடியாக தாங்கள் வந்த வாகனத்தை அவர் வீட்டின் முன் நிறுத்த சொன்னார். காரும் சென்று நிற்க பெருமாள் ராஜாவை அழைத்து பிரதமருக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் காமராசர். சுதந்திர போராட்ட தியாகிகள் சென்னைக்கு வரும்போது திருமலை பிள்ளை ரோடு சென்று காமராசரை பார்க்காமல் செல்ல மாட்டார்கள். தியாகிகளுக்கு காமராஜரிடம் எப்பொழுதும் நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டு. தியாகிகளோடு நீண்ட நேரம் உரையாடுவது, சுதந்திர போராட்டத்தின் போது நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதில் காமராசருக்கு அலாதி பிரியம். ஓர் சுற்றுப்பயணத்திற்காக நெல்லையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தார் காமராசர். இவர் போகும் அந்த வழியாக
ரயில்வே பாதை. ரயில் கடக்கும் அந்த வேளையில் காரை விட்டு கீழே இறங்கி நின்ற அவர் அங்கு ஆடு மேய்க்கும் ஓர் சிறுவனை கண்டு அவனை அழைத்து பேசினார். பள்ளிக்கூடம் போகவில்லையா என்று கேட்க, அதற்கு அந்த சிறுவன், எங்க ஊரில் பள்ளிகளும் இல்லை, அப்படி இருந்தாலும் நான் எப்படி போக முடியும், அப்படி நான் போனால் எனக்கு யார் சோறு போடுவார்கள் என்று கேட்ட அந்த கேள்விதான் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் என இவை அனைத்திற்கும் வழிவகை செய்தது. இதனால் 1957ஆம் ஆண்டில் 15,800 இருந்த தொடக்க பள்ளிகள் 1962ஆம் ஆண்டில் 29,000 ஆக உயர்ந்தன. மாணவர் எண்ணிக்கை 19 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக அதிகரித்தது. 637 இருந்த உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 1995 ஆனது. இவர் தமிழ் மொழியின் மீது அதிக பற்றுடையவர். முதலில் 1957 முதல் 1958ஆம் ஆண்டின் சென்னை மாகாணத்தின் பட்ஜெட்டை தமிழிலேயே சமர்ப்பித்த பெருமை இவரையே சேரும். 1956ஆம் ஆண்டில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்த பெருமையும் காமராஜர் ஆட்சியையே சேரும். பெரும்பாலும் காமராசர் எளிமையை விரும்பக்கூடியவர். தன்னை யாரும் பாராட்டுவதை விரும்பாதவர். முக்கால் கை வைத்த சட்டை, 4 முழ வேட்டி, கதர் துண்டு இவற்றையே அதிகம் விரும்புவார். சுற்றுப்பயணத்தின் போது தொண்டர்கள் அன்பளிப்பு கொடுத்தால், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், கஷ்டப்படுகிற தியாகிகளுக்கு கொடுங்கள் என்பார். தனது சட்டை பையில் எப்போதும் பணத்தை வைத்திருக்க மாட்டார். டெல்லியில் உலக கண்காட்சி நடந்த சமயம் அதன் துவக்க விழாவிற்கு பிரதமர் நேருவுடன் காமராசரும் சென்றிருந்தார். அப்போது எடை பார்க்கும் கருவி அறிமுகமான சமயம். நேரு முதற்கொண்டு உடன் சென்ற அமைச்சர்களும் அந்த கருவியில் ஏறி நின்று எடை பார்த்தனர். ஆனால் காமராசரோ ஒதுங்கியே நின்று கொண்டிருந்தார். நேரு, நீங்களும் எடை பாருங்கள் என்று சொல்ல, இல்லை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் காமராசர். அனைவருக்கும் திகைப்பு, பிரதமர் சொல்லியும் கேட்கவில்லையே என்று. ஆனால் அதை நேரு புரிந்து கொண்டார். காமராசர் ஏன் இப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியும். இதில் ஏறி நின்று போடும் காசு கூட காமராஜரிடம் இல்லை என்றார். அதை கேட்டு அனைவரும் வியந்தனர். பின் காமராசருக்கு தானே காசை போட்டு எடை பார்த்தார் நேரு. தன்னுடைய பெயரை பயன்படுத்தி தனது குடும்பத்தினர் எந்த தவறான காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்று காமராசர் மிகவும் கண்டிப்பாக இருந்தவர். முதல்வராக இருந்த காலத்தில் சென்னையில் உள்ள தனது வீட்டில் தனது தாயை கூட 2 அல்லது 3 நாட்களுக்கு மேலாக தங்க காமராஜர் அனுமதிக்க மாட்டார். இவர் முதல்வராக இருக்கும்போது தனது தாயார் செலவுக்காக மாதம் 120 ரூபாய் அனுப்புவது வழக்கம். சிவகாமி அம்மையார் ஒரு நாள் காமராசரிடம், நான் முதல்வரின் அம்மா என்பதால் தெரிந்தவர் தெரியாதவர் என நிறைய பேர் தன்னை பார்க்க வருகிறார்கள். அவர்களுக்கு குடிக்க சோடா போன்றவற்றையெல்லாம் வாங்கி தர வேண்டி இருக்கிறது. அதனால் எனக்கு இந்த 120 ரூபாய் கட்டுப்படி ஆகவில்லை, 150 ரூபாய் அனுப்பி வைக்குமாறு கேட்டார். ஆனால் காமராசரோ, என் அம்மா அந்த பணத்தை சேமித்து வைத்து கோவில் குளம் என்று கிளம்பி விடுவார், அதெல்லாம் அவர் உடல் நலத்திற்கு ஆகாது என்று இப்போது வரும் 120 ரூபாய் போதுமானது என்று சொல்லிவிட்டார். அவரது அமைச்சரவையில் பங்கு பெற்ற முன்னாள் ஜனாதிபதியான ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் விருதுநகரில் உள்ள காமராசரின் வீட்டிற்கு சென்றிருந்தார். அப்போது அவரது தாயார் பனை ஓலையை வைத்து விசிறி கொண்டிருப்பதை பார்த்து தன்னுடைய சொந்த செலவில் ஒரு மின்விசிறியை வாங்கி தந்து சென்றார். பிறகு ஒரு சமயம் வீட்டிற்கு போன காமராசர் மின்விசிறியை பார்த்து விசாரித்தார். அவரின் தாயார் நடந்ததை கூறவே, எத்தனையோ தாய்மார்கள் பனை ஓலை விசிறியால் தான் விசிறி கொள்ளும் பொழுது உனக்கு மட்டும் வெங்கட்ராமன் மின்விசிறி ஏன் வாங்கி தந்தார்? முதலமைச்சரின் அம்மா என்பதால் தானே என்று கேட்டு, இதுவும் லஞ்சம் மாதிரி தான், இதை உடனே காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு எடுத்துக்கொண்டு போக சொல்லிவிட்டார். அப்படி அழுக்கு படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் காமராசர். பதவிக்கும் பட்டத்திற்கும் ஆசைப்படாதவர். மக்கள் பணிக்காக உருவாக்கப்பட்டது இந்த முதல்வர் பதவி என்பதை உணர்ந்தவர். ஓர் பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்போது ஒரு பத்திரிகையாளர் காமராசரை பார்த்து, நீங்கள் முதல்வராக இருக்கிறீர்களே, உங்களுக்கு அந்த பதவி பிடித்திருக்கிறதா என்று கேட்க, அதற்கு எவன் பார்ப்பான் இந்த பதவியை, ஒரே தொந்தரவு, ஆனால் என்ன, இல்லாதவர்களுக்கு ஏதாவது செய்ய முடிகிறது, அதனால் மட்டும்தான் இந்த பதவியில் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அப்படி தூய்மையான அரசியலின் வடிவம்தான் இந்த வைரம். அதேபோல் கல்வித்துறையில் சிறந்த சாதனை புரிந்ததற்காக ஓர் பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டத்தை தர முன்வந்த போது, டாக்டர் பட்டமா எனக்கா, நான் எந்த சாதனையும் செய்யவில்லை, நாட்டில் எத்தனையோ பெரிய விஞ்ஞானிகள் மேதாவிகள் இருக்கிறார்கள், அவர்களை கண்டுபிடித்து இந்த பட்டத்தை அவர்களிடம் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு முறை காமராசர் ஒரு பயணியர் விடுதியில் தங்கியிருந்தார். அப்போது காங்கிரஸ் தொண்டர்களும் பொதுமக்களும் அவரை பார்த்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்திருந்தனர். அதில் ஒருவர் ஆசிரியர்.
அவரை கண்ட காமராசர், நீங்களே பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் ஆசிரியர், இந்த படிக்காதவனுக்கு மாலை போட வந்து இருக்கிறீர்களே என்றார். இதை கேட்ட அந்த ஆசிரியர் கண் கலங்கினார். தூய்மையான காமராசரின் ஆட்சியை, காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்த தந்தை பெரியாரே மனதார பாராட்டியிருக்கிறார். 1961ஆம் ஆண்டு தேவக்கோட்டையில் நடந்த ஒரு மாநாட்டில் தந்தை பெரியார், இன்றைய காமராசர் ஆட்சியில் நமது நாடு அடைந்து வரும் முன்னேற்றம் 2000, 3000 ஆண்டுகளில் என்றுமே நடந்தது இல்லை என்றும், இது என் மரண வாக்குமூலம் என்றும் கூறினார். இதுவே காமராசரின் ஆட்சி காலம், தமிழகத்தின் பொற்காலம் என பலராலும் பாராட்டப்படுகிறது. தமிழ்நாட்டில் காமராசரின் தடம் படியாத கிராமமே இருக்க முடியாது. 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தனது பதவியை விட தேசப்பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என்பதை உணர்ந்து மக்களுக்காகவும் தனது தொண்டர்களுக்காகவும் கொண்டு வந்த திட்டம்தான் காமராசர் திட்டம். அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளையவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற செல்ல வேண்டும் என்று இவர் நேருவிடம் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் நேரு. அதன்படி காமராசர் திட்டத்தின் கீழ் காமராசரே தனது முதல்வர் பதவியை 2/10/1963ஆம் ஆண்டில் ராஜினாமா செய்தார். அகில இந்திய அளவில் காமராசரின் செல்வாக்கு உயர்ந்தது. 1964ஆம் ஆண்டில் நேருவின் மரணத்திற்கு பின் எத்தனை பேர் சொல்லியும் பதவி ஆசை இல்லாமல் இந்தியாவின் பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் பெயரை முன்மொழிந்தார் காமராசர். அவர் கருத்தினை அனைவரும் ஏற்றனர். 1966ஆம் ஆண்டில் லால் பகதூர் சாஸ்திரியின் திடீர் மரணத்தின் போதும் பிரதமராகும் வாய்ப்பு 2வது முறையாக காமராசருக்கு சென்றது. இருந்தும் அவர் பதவியை விரும்பவில்லை. இந்திரா காந்தியை பிரதமராகட்டும் என்று அவர் பெயரை முன்னெடுத்தவர். இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கட்சி 2ஆக உடைந்தது. இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அமல் செய்த போது அதை கடுமையாக எதிர்த்தவருள் காமராசரும் ஒருவர். தமிழ்நாட்டின் நிலை குறித்த கவலை காமராசரை வாட்டி வதைத்தது. மனம் முழுவதும் கவலைகள் சூழ இரவு தூங்க சென்றார். அப்போது அவரின் உதவியாளரிடம், வைரவா, அந்த விளக்கை அணைத்து விட்டு போ என்றார். அதுவே காமராசர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள். அன்றே தமிழ்நாட்டிற்கு வெளிச்சம் தந்த காமராசர் என்னும் அந்த சுடர் அணைந்தது. காந்தியின் பிறந்த தினத்தில் கருப்பு காந்தி மறைந்தார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் தனது 72வது வயதில் காலமானார். ஓர் மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனாலும் கடைசி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்தார். கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து என்பது சில கதர் வேட்டி சட்டைகளும் புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டும்தான். இப்படிப்பட்ட உன்னத தலைவனை இனியும் காணுமா இந்த தமிழகம்? மக்கள் தலைவர் காமராசர் தங்கமே தென்பொதிகை சாரலே, சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதும் இல்லை. துணையிருக்க மங்கை இல்லை, தூய மணிமண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை. ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லை. எப்படி ஆள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் இருந்த முதல் தலைவனே, பதவியை தேடி பல பேர் வந்தார்கள் உன்னை நாடி. உனக்காக எவரையும் நாடியதில்லை, நீதான் நாடாராயிற்றே. படிக்காத மேதையே, தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி, சாலைகள் தோறும் கல்வி சாலைகள் திறந்தாய். இந்தியாவே உன்னிடம் இருந்தது நீ இருந்த போது. சட்டை பை காலியாகவே இருந்தது நீ இறந்த போது. இது காமராசருக்காக கண்ணதாசன் வார்த்தொடுத்த வரிகள். காமராசரின் வாழ்வை உணர்த்தும் உண்மை வரிகள்.